10 ரூபாய் இயக்க தலைவர் தோழர் விஸ்வராஜ் அவர்கள், தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் ML ரவி அவர்களின் ஒருங்கிணைப்பில் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி படுகொலைக்கு நீதி கேட்டு கூடியுள்ள தோழர்கள் அனைவருக்கும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். இந்த மாதத்தின் கடந்த 9ஆம் தேதி அன்று புதுக்கோட்டையில் ஜகபர் அலி குடும்பத்தாரை சந்தித்து 100 இயக்கத்தின் தோழர்கள் ஒன்றிணைந்து அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் பகிர்ந்த அந்த நிகழ்வில் நானும் கலந்து கொண்டு அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலை பகிர்ந்தேன். அப்பொழுது நம் 10 ரூபாய் இயக்கத்தின் தலைவர் நல்வினை விஸ்வராஜ் ஐயா அவர்கள் சென்னையில் இன்றைய தேதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும், அரசு அனுமதி மறுத்தாலும் கைது கூட நாம் உடன்படுவோம், அந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று அன்று அழைப்புகள் கொடுத்தார்கள். ஆகவே சற்று உடல்நிலை சரியில்லாத சூழல் இருந்த சூழலிலும் இது போன்ற படுகொலையை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஆகவேதான் இந்த நிகழ்வில் பங்கேற்று நானும் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதில் பங்கேற்றுள்ளேன். தொடர்ந்து பல கட்டமாக சமூக ஆர்வலர்கள் பல விதத்திலும் சமூக குற்றவாளிகளாலும் அரசு பயங்கரவாதத்தினாலும் பலவித அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாகப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற அசம்பாவிதங்கள் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற வெளிப்பாடுகளை நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தோழர்களை நன்றாக நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சமூக ஆர்வலர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் சமூக போராளிகளும் எதற்காக மக்கள் களத்தில் வந்து செயல்படுகிறார்கள் என்பதை சற்று அரசாங்கம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமுள்ள அரசியல் கட்சிகளோ மற்ற இயக்கங்களோ இதனுடைய பணிகளை சரிவர செய்யாமல் இருப்பதினால்தான் மக்களுக்கும் மண்ணுரிமை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற சமூக ஆர்வலர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் சமூக போராளிகளும் இந்த மக்கள் களத்தில் தனி மனிதனாக இருந்தாலும் உணர்வுடன் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசாங்கம் சற்று நன்று உணர வேண்டும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இந்த சமூக ஆர்வலர்கள் மீது சமூக குற்றவாளிகள் மற்றும் அரசாங்கம் பல விதத்திலும் பலவித இன்னல்களுக்கும் பலவித அநீதிகளுக்கும் தொடர்ந்து இங்கு நமக்கு மத்தியில் ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனையை நாம் அரசு கவனத்திற்கோ காவல்துறைக்கு எடுத்து சொன்னால் அவர்கள் யார் மீது நாம் புகார் கொடுக்கிறோமோ அவர்களிடமே நம்மளை காட்டுக் கொடுத்து நமக்கு பல விதத்திலும் பலவித அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு துணை போகிறார்கள். ஆகவே இது போன்ற படுகொலைகளும் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு முற்றிலும் காரணமாக இருப்பவர்கள், இந்த குற்றவாளிக்கு துணையாக இருப்பவர்கள் அரசு துறையில் கருப்பாடுகளாக செயல்படுபவர்களும் காவல்துறையில் கருப்பாடுகளாக செயல்படுபவர்களும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற படுகொலைக்கு காரணமாக இருந்த அந்த காவல்துறையை சேர்ந்த கருப்பாடுகள் அரசு அதிகாரிகளான கருப்பாடுகள் மீது அரசு தக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற அசம்பாவிதங்கள் இனிமேலும் வர நாட்களில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் ஆணித்தரமாக இங்கு பதிவு செய்கிறோம். நேரம் கருதி அடுத்த கட்ட தோழர்களும் இங்கு பேச இருப்பதால் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிகள். நன்றி ஐயா. அடுத்தபடியாக